ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ராகி சேமியா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சேமியா எடுத்துக்கிறீங்களோ அதை விட தண்ணி டபுளாக எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். சேமியா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் ஆகணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். சேமியாவை ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. 2 நிமிஷம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சேமியாவை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். சேமியாவை இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துட்டா நல்லா உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா களி மாதிரி ஆயிரும். இப்போ இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சேமியாவை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டா ரொம்ப சேமியா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா, கூடவே பொடியாக நறுக்குன இஞ்சி கொஞ்சம் சேர்த்துட்டு 1 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சேமியா ஆல்ரெடி குக் ஆனதுனால ரொம்ப நேரம் கலர வேண்டாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கும் போது இந்த சேமியா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டா டேஸ்ட்டான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி ஈஸியான குக்கிங் ரெசிபிஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.